அதாவது பஞ்சசமஸ்காரம் செய்திருந்தாலும் ஒருத்தவன் கைங்கரியம் பண்ணலாம் எம்பெருமானுக்கு அவன் சம்சாரியே அப்படின்றார் ஆழ்வார். இரண்டாவது பாகவத கைங்கரியம், அதாவது நம்மாழ்வார் பண்ண 8ஆம் 10 10ஆம் திருமொழியில அடியார்களுக்காகவே ஒரு திருவழியை பாடுறார். நெடுமார் கைமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாற்ற தீக்கரிகள் முற்றும் தவிர்ந்த சொல்லி நினைத்தால் கொடுமாவினையே அவன் அடியார் அடியே கூடுவது வல்லால். அதாவது எம்பெருமானுக்கு ஆட்சி செய்வோமோ இல்லையோ அவனுடைய அடியார்களுக்கு கண்டிப்பா ஆட்சி செய்ய வேணும் அப்படின்றார் ஆழ்வார். அடுத்ததாக ஆச்சாரிய கைங்கரியம், சுவாமிகள்லாம் சாதிச்சாங்க இது வரையும் ஆச்சாரிய கைங்கரியத்தெல்லாம். ஆழ்வாரும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, பிரியாராட்சி என்று பிறப்பறுத்தால் அறக்கொண்டான் அறியாகி இரணியனை ஆகம் கீண்டான் என்று பெரியார் காட்பட்ட கால் பெறாத பயன் பெறுமாறு. அதாவது ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணாலே பெறாத பயன் பெறுமாறு, எதுவுமே தராத பயன் ஆச்சாரிய கைங்கரியம் தரும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. சரி, இப்படி கைங்கரியம் பண்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம்னா, கைங்கரியம் தான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு பிரயோஜனமே அப்படின்றாரு. இப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு என்ன பிரார்த்தனைன்னு பார்த்தோம்னா, ஆண்டாள் சொல்ற மாதிரி எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்சியும் மற்றை நம் காமங்கள் மாற்று. இந்த 7 பிறவிக்கும் உனக்கு மட்டுமே ஆட்சியணும், வேற ஏதாவது எண்ணங்கள் இருந்தாலும் அதையும் நீ மாற்றிடு அப்படின்ற ஒரு பிரார்த்தனை தான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இருக்குமா. இவர்கள் சொல்லும் மந்திரம் பார்த்தனா மந்திர ரத்னமா விளங்கக்கூடிய துவழம். அதாவது இது சரணாகதி. ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே நாராயண நமக, இதுதான் இவர்களுடைய சரணாகதி. இந்த பிறப்பில் இவர்கள் கற்று உணர்ந்ததுன்னு பார்த்தா ஆழ்வார் சொன்ன மாதிரி நன்னாரார் முழுவலிப்ப நல்லொட்டார் கரைந்தேங்க எண்ணாரா துயர்களுக்கும் இவை என்ன உலக இயற்கை. எந்த நேரமும் எண்ணாரா எண்ணிக்கை இல்லாத துயரங்களை தர இந்த உலக இயற்கை. ஆழ்வார் சொல்றார், அரிய கற்று வல்லார் வீழ்ந்தவர். இந்த பிறவியில இவங்க கற்று உணர்ந்ததே இதுதான். இவற்றை இவர்களுக்கு தெரிய வைத்து குரு யாருன்னா பகவத் ராமானுஜர். அவர் 82 வார்த்தையில என்ன சொல்றாருன்னா, பாகவதர்களுக்கிடையே வர்ணாசிரமம், இந்த ஜாதி இந்த குலம் என்றெல்லாம் பார்க்க கூடாது. பொதுவா ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் தான் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு சமமானவன் என்று கூட எண்ணிக்கொள்ள கூடாதாம் அப்படின்னா ராமானுஜர் சொல்றாரு. அதற்கு வந்த மணவாளமாமுனிவர் தான் சொல்றாரு, அவர்களுடைய அஷ்டதி கஜங்கள் சரணாகராச்சாரியர் அவர்களுடைய குமாரர் இரும்பியப்பா என்ன சொல்றாருன்னா, பிரபன்னர்கள் ஹரிநாமஸ்மரணம் கூட பண்ணக்கூடாதாம். அதாவது குளிக்கும் போது ஹரி கூட சொல்லக்கூடாதாம். அப்ப என்ன சொன்னா, அதுக்கு மாறாக ராமானுஜ நூற்றந்தாரியும் ராமானுஜா என்ற 4 வாக்கியம் தான் சொல்லணுமா, ஹரியும் கூட சொல்லக்கூடாதாம். அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திதி அமாவாசை அன்று திதி தர்மணம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆழ்வார் சொன்னது போல பிண்ட திரளிலும் பேக்கிட்ட நீர் சோறும் உண்டற்கு வேண்டி ஓடி திரியாமே. இந்த திதி தர்மணம் இதெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பண்ண தேவையில்லை அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றாரு, எறும்பி அப்பாவும் சொல்றாரு. அடுத்தது யார் பிராமணன்னு பார்த்தோம்னா, பகவத் கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, சாதுர்வர்ணம் மயா சிஷ்டம் குண கர்ம விபாகசஹ. அதாவது 4 வர்ணங்களும் என்னால் பிரிக்கப்பட்டவை. 4 வர்ணங்கள் என்னவென்றால் பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். 4 வர்ணங்களும் என்னால் பிரிக்கப்பட்டவை. இது எதன் அடிப்படையில் பிரிக்கப்பட்டவை என்றால் குணத்தின் அடிப்படையிலும் கர்மத்தின் அடிப்படையிலும் தான் பிரிக்கப்பட்டது அப்படின்றாரு. குணம்னா பொதுவா நமக்கு இருக்கிற குணம், கர்மம்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள். இதன் அடிப்படையிலே பிரிக்கப்பட்டது. செயல்கள் தர்மத்தின் வெளிப்பாடுதான் செயல்களாகும். இதனாலே பிரிக்கப்பட்டது. வேத சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஜன்மனா ஜாயதே சூத்ர கர்மனா ஜாயதே திஜ வேத முக்திந்து விப்ராணாம் பிரம்ம ஞானந்து பிராமணாம் அப்படின்றார். அதாவது பிறக்கும் போது அனைவரும் சூத்திரர்கள் தான். அதுக்கப்புறம் யஜ்ஞோபவிதம் தரித்து நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்வதனால் அவன் சத்திரியன் வைசியன் ஆகிறான். அதாவது பொதுவா வேதம் 3 வருடத்தாருமே சொல்லணும். பிராமணன், சத்திரியன், வைசியன் 3 பேருமே சொல்லணும். பிறகு வேதம் பயின்று அதன் படி வாழ்வதனால் அவன் வித்தியார்த்தி ஆகிறான். அதாவது வேதம்
கற்றதுனால அவன் வித்தியார்த்தி ஆகிறான். அதுக்கப்புறம்தான் அந்த பயின்ற வேதத்தினால் பரம்பொருளை அடைவதனால் தான் இவன் பிராமணன் ஆகிறான். இப்ப யார் வைஷ்ணவன் யார் பிராமணன் பார்த்தோம். இப்ப இவர்களுடைய தர்மம் என்னன்னு பார்த்தோம்னா, வைஷ்ணவன்னா ஆழ்வார் சொல்றார், தொண்டே செய்து என்றும் தொழுது வழி ஒழிக பண்டே பரமன் பணித்த, அதாவது உற்றேன் உகந்து பணி செய்து உணவாதம் பெற்றேன். அடியார்களுக்கு ஆட் செய்வதே தன் சொரூபமாக கொள்ள வேண்டும். அடுத்தது சரணாகதி, உணவாதம் பெற்றேன், எம்பெருமானுடைய திருவடியை கட்டிமா புச்சிக்க சரணாகதி பண்ண வேணும். அடுத்தது பிற துன்பத்தை தன் துன்பமாக கொள்ள வேண்டும். சுவாமி கூறினார், கூறத்தரவான் தனக்கு கண்ணீரானாலும் நாளூரானுக்கு நன்மை பெருக வேண்டும் அப்படின்னார். அதுபோல தன் துன்பத்தை பிற துன்பமா எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஸ்ரீ வைஷ்ணவனுடைய இது. இப்ப பிராமணனுடைய தர்மம்னு பார்த்தா திருமங்கையாழ்வானா சொல்றாருன்னா, அறுதொழை அந்தனர் வணங்கும் தன்மை அப்படின்றார். ஒரு பிராமணனுடைய தர்மம்னா 6 தொழில். அந்த அறுதொழில் என்னன்னு பார்த்தோம்னா, வேதம் ஓதியும் வேதம் ஓதுவித்தும், யாகம் செய்தும் யாகம் செய்துவித்தும், தானம் கொடுத்தும் தானம் வாங்குதலும். அதாவது ஒரு பிராமணன்னா அவர்களுடைய 6 தர்மம் என்னன்னா, வேதம் ஓதுதல், தினந்தோறும் அவங்க வேதம் ஓதணும், ஓதிய வேதத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இரண்டாவது யாகம் செய்தல், யாகம் செய்துவித்தல். யாகம் செய்தல்னா தினந்தோறும் தங்களுக்காக அவங்க யாகம் செய்து கொள்ளணும், நித்திய ஹோமம் பண்ணணும். யாகம் செய்து வைத்தோம், பிறர்களுக்காக யாகம் செய்து வைக்க வேண்டும். தானம் கொடுத்தல், அதாவது மற்றவங்களுக்கு இல்லைன்னா அவங்க தானம் கொடுக்கணும், தனக்கு தேவைன்னா தானம் வாங்கிக் கொள்ள வேண்டும். இது பிராமணனுடைய தர்மம். இப்போ எது உழைந்ததுன்னு பார்த்தோம்னா, அதாவது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் என்ன சொல்றாங்கன்னா, வர்ணாசிரமம் பார்க்குறவங்களுக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க. அதாவது எம்பெருமான் இப்ப இதுவரையும் கேட்ட உபன்யாசங்கள்லாம் பார்க்கலாம், பிராமணனுக்கு எம்பெருமான் மோட்சம் கொடுத்தாரா அப்படின்லாம் யாரும் சொல்லல. ஆனா ஒரு வைஷ்ணவனுக்கு தான் எல்லாமே ஏற்றத்தை கொடுக்கிறார் எம்பெருமான். அதனால பிராமண தர்மம் உயர்ந்தது, அதை காட்டிலும் ஸ்ரீ வைஷ்ணவ தர்மம் பலபடி உயர்ந்தது என்று கூறி அடியனுடைய உரையை இன்றைய தினத்தில் தர்மம் எவ்வளவோ இருக்கிறது. தர்மம் அப்படின்னு பார்க்கிற போது தர்மத்துக்கு சரியான அர்த்தம் என்னன்னு கேட்டால் ஸ்வபாவம்னு சொல்றாங்க. தர்மம் அப்படின்னா தர்மம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தர்மம்னா ஸ்வபாவம். ஸ்வபாவம் அப்படின்னா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்வபாவம். நாம் எதை செய்கிறோம், எதை சொல்றோம், எதை பேசுறோம், எப்படி வாழ்கிறோம் அப்படி